வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். சமீபத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 43 ஆண்டுகளுக்கு பிறகு குவைத் நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அதாவது இந்திய பிரதமர் ஒருவர் 43 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற வரலாற்றை உருவாக்கி இருக்கிறார். இது எந்த மாதிரியான விளைவுகளை இந்திய குவைத் உறவுல உருவாக்கும் நினைக்கிறீங்க? முக்கியமா அவருக்கு ஒரு விருதும் தந்திருக்காங்க, அந்த நாட்டோட உயரிய விருது கொடுத்திருக்காங்க. இத பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, கட்டாயமாக அவரோட குவைத் பயணம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் கூறினது போல 43 வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்தியன் பிரதமர் குவைத் போயிருக்கிறார். குவைத்தோட இந்த காலகட்டத்தில் என்ன முக்கியத்துவம் என்ன கேட்டிங்கன்னா, மேற்கு ஆசியாவில் உள்ள கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்குது. அதுக்கு இப்போ தற்சமய தலைமை தாங்குவது குவைத். அதில் யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமான், கத்தார் எல்லாம் இருக்காங்க. நீ ஒரு விஷயம் நோட் பண்ணுவீங்க, தொடர்ந்து 2010 பார்த்தீங்கன்னா 10 வருட காலத்தில் பிரதமர் மோடி இந்த இஸ்லாமிய நாடுகளான சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், கத்தார், அப்புறம் உங்களுக்கு மற்ற அங்கே உள்ள எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா, ஓமான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு. இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கு, எல்லாமே அங்கேருந்து தான் வருது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, எரிபொருளை தவிர்த்து இன்னொரு ஒரு பெரிய முக்கியத்துவம் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஆயிருக்கு. என்னன்னா, இந்த நாடுகளில் இருந்து சவுதி அரேபியா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், ஒமானா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஷேக்ஸ் ரூல் பண்ற, ஷேக்ஸோ சுல்தானேட்டோ அந்த மாதிரி சுல்தான் தான் இதெல்லாம் அங்கே ஆட்சி நடக்குது. இவர்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு எக்கச்சக்க ப்ராஃபிட் வருது அந்த இதுல இருந்து. இவர்களோட தனிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த நாட்டின் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக அமெரிக்காவில் முன்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு பிறகு யூரோப், இன்னைக்கும் அமெரிக்காவில் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்லை சிங்கப்பூர்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, இந்தியாவை நோக்கி அவங்க யோசிக்கிறாங்க. இந்தியாவில் பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குறிப்பிட்ட நான் சொல்ல போறேன், சவுதி அரேபியாவும் யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அதில் இந்த எண்ணெய் கிணறு இருக்கு பார்த்தீங்களா, ஆழமான எண்ணெய் கிணறு, அதுக்கு பாதுகாப்பு இந்தியாவில் அதிகம் சொல்லி அவங்களோட சர்ப்ளஸ் இதெல்லாம் இங்கே பண்ணுறதுக்கான கிணறுக்கான ஒப்பந்தம் இருக்கு. இங்கே கிணறு கட்டி அவங்களோட குரூட் அங்கேருந்து பம்ப் ஆகிக்க வரும், இல்லை கப்பலில் இங்கே ஸ்டோர் ஆகும். அதுக்கு பிறகு எவ்வளோ இந்தியாவுக்கு தேவையோ இந்தியா எடுத்துக்கும். அது அப்புறம் இவங்க வெளியில் விற்கணும்னா அதை விற்கலாம். அங்கே அதாவது என்ன இதில் தெரிகிறதுனா, மேற்கு ஏசியாவில் இருக்க நிலைமை இருக்கு பாருங்க. ஒன்று ஈரான், இப்போ இஸ்ரேல் பார்த்தோம் நம்ம. அதுக்கு பிறகு இந்த நாட்டில் இருக்கிற இந்த நாடுகளுக்கு இடையே இருக்கிறது, இப்போ சீரியா, இப்போ பாருங்க எப்படி சீரியாவில் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பயப்பட, ஏன்னா இப்போ பல முறை சவுதி அரேபியாவோட ஆயில் ஃபீல்ட்ஸ் மேலே கூட அட்டாக் ஆகிருக்குது. இப்போ இதில் பாருங்க, யமனில் இது நடக்குது, போர் நடந்துகிட்டே இருக்கு. அந்த ஹூத்தி தீவிரவாதிகள் தான் இந்த கப்பலெல்லாம் மடக்கி இது பண்ணுறாங்க. அங்கே எப்போதுமே ஒரு பாதுகாப்பு நிலைமை சரியா இல்லை. அதனால சவுதி மன்னர்கள், ஒமான் மன்னர், கத்தார் மன்னர், அவங்களுக்கு என்ன தோணுது, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் கிணறு பற்றி சொன்னேன். மேங்களூர் பக்கத்தில் ஒரு கிணறு கட்டுறாங்க. அதாவது இதில் என்னன்னா, அங்கேருந்து எண்ணெய் இங்கே தங்கும். இப்போ நமக்கு ஒரு பஃபர் ஸ்டாக்கும் ஆச்சு, ரெடியாக இருக்குது. நமக்கு தேவை உள்ளதே எண்ணெய் கிடைக்கும், அது வந்துட்டே இருக்கும், தேவை எண்ணெயும் கிடைக்கும். இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் இருக்குது. அதனால தான் குவைத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தங்களோட டீட்டெயில் வெளி வரல, ஆனால் அதில் பாதுகாப்பு கோஆபரேஷன் இருக்குது, டிஃபென்ஸ் கோஆபரேஷன் இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மேற்கு ஏசியா இதுன்னா இனிமே இந்தியா தான் இப்போ கண்ட்ரி டு லுக் ஃபார்வர்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், இல்லை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் கூட இந்தியா தான். இந்தியாவுக்கு முக்கியத்துவம் வளர்ந்து கொண்டே போகிறது. இதை தவிர்த்து
குறைஞ்ச ஒரு 50-60 லட்சம் இந்தியர்கள் அங்க வேலை செய்யறாங்க. எல்லா நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா குவைத்திலே அதிகமா இருக்காங்க. இவங்க எப்படி வேலை செய்யறாங்க, எந்த நிலைமையில வேலை செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, பிரதமர் எந்த கண்ட்ரி போனாலும் சரி, யுஏஇயா இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், அங்க உள்ள லேபர் இதை போய் பார்ப்பார் அவரு. இந்த தடவை குவைத் போனபோது கூட லேபர் எப்படி தங்கியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து போகுது நம்ம இவெல்லாம் போறாங்க பாருங்க ஒர்க்கர்ஸ், இவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு? ஏன்னா பெரும்பாலும் கம்ப்ளைண்ட் என்னன்னா, அது ஈவன் துபாயில கூட அது மாதிரி கம்ப்ளைண்ட், இவங்களை அடைச்சி வைக்கிறாங்க, இவங்க பாஸ்போர்ட்டை பிடிக்கி வச்சிடுறாங்க, இவங்க கட்டாயப்பட்டு வேலை செய்ய ஒரு பாண்டட் லேபர் மாதிரி வேலை பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பல புகார்கள் வந்துட்டு இருக்கு. அதனால நம்மளோட தூதர்கள் இருக்காங்க பாருங்க, நம்ம அம்பாசிடர்ஸ், நம்ம கான்சுலேட்ஸ், நம்ம எம்பசி, அவங்களோட முதல் கடமை இதெல்லாம் சரியா இருக்கணும். பல ஏஜென்ட்ஸுக்கு பணத்தை கொடுத்து அங்கே போறாங்க, அங்கே போனால் சொன்ன வேலை ஒன்று, அங்கே செய்ய வேண்டிய வேலை ஒன்று, சொன்ன சம்பளம் ஒன்று, வாங்குற சம்பளம் ஒன்று. இந்த மாதிரி பல புகார்கள் இருக்குது. இதெல்லாம் அட்டென்ட் பண்ணணும், இதெல்லாம் சால்வ் பண்ணணும், இதெல்லாம் இது பண்ணணுங்கிறது பிரதமர் மோடி நம்ம இந்திய தூதர்களுக்கு சொல்லிட்டே இருக்காரு. அதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனால் இவர் எப்போ போனாலும் அந்த கண்டிஷனை போய் பார்ப்பாரு, எப்படி இருக்காங்க. இதுல ஏதாவது சொல்லணும்னா அந்த குவைத் இப்போ போகும்போது குவைத் அரசு அந்த மன்னர்கள் கூட இதை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ இந்தியாவிலேருந்து போற லேபர் பார்த்தீங்கன்னா அதுல 2 விதமா போறது. ஸ்கில்டு லேபர், செமி ஸ்கில்டு லேபர்லாம் இருக்குது. ஹைலி ஸ்கில்டு லேபரும் போறாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு இவங்க போறதுனால அதுலேருந்து நமக்கு வெளிநாட்டு இது வருது, ரெமிட்டன்சஸ் வருது, நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பொருளாதார உறவுல எரிபொருள் ஒரு விஷயங்க, இரண்டாவது இந்தியர்கள் அங்கே வேலை செய்வது, மூன்றாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருவது, நான்காவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உலகத்தில் பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஆயிட்டு வருது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் தீவிரவாதிகள், அதுல ஈரான்ல இருக்கட்டும், இல்லை சீரியாவில் இருக்கட்டும், இல்லை எங்கே இருந்தாலும் அது ஒரு பெரிய த்ரெட்டு, அங்க இருக்கிறவங்களுக்கு த்ரெட்டு, அங்க இருக்கிற மன்னர்களுக்கு எதிர்த்தும் அந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அமெரிக்காவை நோக்கி அவர்கள் இப்ப பாருங்க, பெரும்பாலும் சவுதி அரேபியா யுஏஇல பாதுகாப்பு கொடுப்பது அமெரிக்க துருப்புக்கள். இந்தியாவுக்கும் பெரிய ரோல் இருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இந்த இந்த மேற்கு ஆசியா நாடுகள் பத்தி பேசினோம், அவங்க எரிபொருள் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கு, மற்ற கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகுது. அது போகும்போது இந்த சீலேன்ஸ் இருக்கு பாருங்க, அதை ப்ரொடெக்ட் பண்றதுல இந்தியன் பாதுகாப்பு படைக்கு பெரிய ரோல் இருக்குது. அது கடல் பாதுகாப்பு படை, நம்ம நேவியோட ரோல் இருக்குது. இந்த லேன்ஸ் எல்லாம் பாருங்க, வெஸ்ட் ஏஷியா, அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து ஜப்பான் போகுது, சைனாக்கும் போகுது. சைனாவோட கடற்படை கூட அங்க அலர்ட்ல இருக்காங்க. இந்த ஹோல் இதுல இந்தியன் ஓஷன் வழியா போகும்போது, இந்து மகா கடல் வழியா போகும்போது எல்லாம் சரியா இருக்காரு. ஏன்னா அதை டார்கெட் ஆகப்படுறது, ஏன்னா எண்ணெய் போகுது, டேங்கர்ஸ் போறது, சில சமயம் அதை கடறதுக்கு முயற்சி நடக்கிறது. ஸோ சீலேன்ஸை ப்ரொடெக்ட் பண்றது இந்தியன் பாதுகாப்பு படைக்கு ஒரு பெரிய வேலை. அதனால குவைத்தோட போய் இது பண்ணி, ஏன்னா குவைத்தேட்டும் நம்ம வாங்குறோம், ஏன்னா எல்லாம் பொருள்லாம் வாங்குறோம், எரிபொருள் வாங்குறோம். இதை புரிஞ்சுட்டாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன் பிரதமர் இஸ்லாமிய நாடுகளுடன், அது இந்த கல்ஃப் கண்ட்ரிஸோட ஏன் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கார். சேத்ராபன் சார், போற இடம்லாம் விருதுகள் வேற வாங்கி குவிக்கிறாரு சார். இதுக்கு முன்னாடி பிரதமர்கள்லாம் போயிருக்காங்க, ஒரு பொருளாதார ரீதியிலான ஒப்பந்தங்கள் போடப்படும், ஆனா விருதுகள்லாம் வாங்குவதில்லை. அவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இவர் போற இடங்கள்ல, குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு நாடும் அவரை ஹானர் பண்றாங்க. இது எதை காட்டுது சார்? இல்லைங்க, அவங்க எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க, இந்தியா மாறுகிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு காரணம் மோடி பிரதமர் ஆன பிறகுதான் இந்த மாற்றங்கள்லாம் வருது. அதனால மோடி ஒரு உலக தலைவர், ஒரு தலைவராக வந்துட்டாரு. அவங்களுக்கு என்ன தோணுது, எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இந்தியா பாருங்க, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், நம்மளோட டிஜிட்டல் பேமெண்ட் G20 மாநாட்டில் கூட பேசப்பட்டது. இதை மாடலா எடுத்துக்கங்க, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பல கண்ட்ரிகள் அது ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், அண்ட் டெக்னாலஜி யூஸ் படுத்துகிற எந்த இதுவாக இருந்தாலும் சரி, விவசாயத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் டெக்னாலஜி உபயோகப்படுத்துகிறோம். நம்ம ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இப்போ மற்ற நாடுக்காக ராக்கெட் அனுப்புகிறோம், சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம ஆர்பிட்ல போடுறோம்.
அதனால இந்தியாவோட ரோல் அதிகமாயிட்டே போகுது. இதற்கு காரணம் என்ன? 2014க்கு பிறகு இதுக்கு முன்னே இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்தது. இதுக்கு முன்னாடியே இஸ்ரோலையே இருந்தது. ஆனா மோடி பிரதமரான பிறகு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு வேணுங்கிற செலவுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது அவங்க பார்த்தோன்னே என்ன தோன்றது, ஒரு பெரிய ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸா இந்தியா வந்துருச்சு. அந்த ஸ்டெபிலைசிங் ஃபோர்ஸா வரதுக்கு காரணம் பிரதமர் மோடியின் தலைமை. அதான் அவங்க இன்ட்ராக்ஷன் பார்க்குறாங்க. இவர் நேருக்கு சம்பாதிக்கும் போதும் பார்க்குறாங்க, சந்திச்சு பேசும்போது புரிஞ்சுக்கிறாங்க இந்தியாவோட இது என்ன, அப்ரோச் என்ன, இந்தியாவோட விஷன் என்ன. அண்ட் பாருங்க இன்னொரு விஷயம், உலகம் எங்கேயும் இப்போ இது பொருளாதார நிலைமை பார்த்தீங்கன்னா மந்தமாக இருக்குது. இப்போ யூரோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்தமாயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வளரும் நாடு என்று சொல்லும்போது இந்தியா தான் தெரியுது. அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே போடுறாங்க. அவங்களுக்கு தோணுது இங்கே ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துல அது ₹10 ஆகும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த கான்ஃபிடன்ஸ் பின்னணியில் இருப்பது மோடி தலைமையில் இயங்கும் அரசு, அதோட கொள்கைகள், அதோட எக்கனாமிக் விஷன். இதை அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களோட ஒரு லாபம் இல்லை வச்சுக்கோங்க, உங்களோட தொடர்பு மூலமாக உங்க சம்பந்தம் மூலமா லாபம் இல்லைன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பாருங்க, சிங்கப்பூர்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாலையும் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு அன்டாப்டு மார்க்கெட் அவங்கள பொறுத்த மட்டும் இந்தியா எந்த செக்டர் எடுத்தாலும் வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க ரியல் எஸ்டேட் எடுங்க, ரீட்டைல் எடுங்க, எந்த ஏரியா எடுங்க, அதுல புதுசு. அது தவிர்த்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் கிரீன் ஹைட்ரோஜன் ப்ராஜெக்ட்ல சவுதி அரேபியா ஒரு மெம்பர், இந்தியாவோட அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே எல்லாம் இருக்குது. ஏன்னா சவுதி அரேபியா போற நாடு இனி எரிபொருள் ஏற்றுமதி செய்து கொண்டு இருந்தாலும் வரப்போற டயத்துல கிரீன் ஹைட்ரோஜன் பெரிய இதுவா வரப்போறது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட பின்னாடி போயிடுங்க, கிரீன் ஹைட்ரோஜன் வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது. சவுதி அரேபியா புரிஞ்சுக்கிறாங்க, தங்களுக்கு எவ்வளவுதான் என்ன அவங்க இதுல இருந்தாலும், அவங்க பொட்டன்ஷியல் இருந்தாலும் போக பார்த்தீங்கன்னா மொல்லா ஒரு அடுத்த 10 ஆண்டு காலத்தில் 20 ஆண்டு காலத்துல இந்த ஆங்கிலத்தில் இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ்பாங்க, பொல்யூஷன் காரணத்தினால இதுல இருந்து வேற ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ இதுக்கு போனோம்னு பார்க்குறாங்க. இப்போ எலக்ட்ரிக் இதை அது மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் எலக்ட்ரிக்கு தேவையானது இந்த லித்தியம் பேட்டரிஸ். ஒரு எலக்ட்ரிக் காரோட பாதி செலவே உங்களுக்கு பாதி காஸ்ட், 50% காஸ்ட் பேட்டரி. ஆனால் அந்த பேட்டரி கூட ஒரு பொல்யூஷன் இஷ்யூ. நீங்கள் அந்த லித்தியம் 2 வருஷம், 2.5 வருஷம், 5 வருஷம் வச்சுக்க கெப்பாசிட்டி பொறுத்து. அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? அந்த பேட்டரியை அது தூக்கி எறியணும். அது தூக்கி எறிஞ்சு அதுக்கு பிறகு அந்த லித்தியம் பேட்டரிஸ் அது ஒரு பொல்யூஷன் ஆகுது. அதனால இப்ப புதுசா என்ன பாருங்க, எல்லா கண்ட்ரிஸும் டெக்னாலஜி போடுறாங்க, அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்து ரிசர்ச் செய்து இதுல புது டெக்னாலஜி வரும். அதனால தான் இப்ப கிரீன் ஹைட்ரோஜன் அக்ரிமெண்ட் கூட இருந்தது G20ல. சார், அடுத்த விஷயம், நம்ம பார்லிமெண்ட்ல நடந்த விவகாரம் குறித்து விவாதிக்கலாம். முக்கியமா திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை பற்றி சொன்ன உடனே எல்லா எதிர்கட்சிகளும், குறிப்பாக காங்கிரஸ், அதனுடைய தலைவர் ராகுல் காந்தி போன்றவர் அமித்ஷா தவறாக பேசிவிட்டார் அப்படிங்கிற ரீதியில அந்த விஷயத்தை கொண்டு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தன்னுடைய ஆடை நிறத்தையும் மாற்றி இருக்கிறார். வெள்ளை நிற சட்டையிலிருந்து நீல நிற சட்டைக்கு மாறி இருக்கிறார். நிறம் மாறி இருக்கிறாரா இல்ல தன்னுடைய தோற்றத்தை மாற்றி இருக்கிறாருன்றது அவருக்கு தான் வெளிச்சம். இந்த எதற்காக அமித்ஷா அந்த மாதிரி பேசினார்? அமித்ஷா பேசியதை பார்க்கும்போது நீங்க எதை கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க, இதுக்கு பதிலாக கோயிலுக்கு கூட போயிருக்கலாம், இறைவனோட நாமத்தை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்குங்கிற ரீதியில சொன்னாரு. அது ஒரு சட்டாரிக்கலா அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு புலப்பட்டது. ஆனா எதிர்கட்சிகள் இதை வேற விதத்துல திசை திருப்பி இருக்காங்களா? உங்களுடைய பார்வை. சேதுராமன், நீங்க சொல்வது போல அவர் பேசும்போது கூட எதிர்கட்சிகளுக்கு அப்படிதான் பட்டுது, ஒரு கிண்டல்லாம் சொல்றாரு. அதனால்தான் அவர் பேசும்பொழுது ஒருத்தர் கூட எழுந்து நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணல. அவர் ஏதாவது டாக்டர் அம்பேத்கர் அவமரியாதையா பேசியிருந்தால் உடனடியாக எழுந்து அதை கவுண்டர் பண்ணணும்ல, ஒண்ணுமே பண்ணல. அன்னைக்கு ஒண்ணும் தெரியல, அன்று இரவு ஒன்றும் தெரியல. 12 மணி நேரம் பிறகு காங்கிரஸ் சோசியல் மீடியா பார்க்குறாங்க, இதை தனியாக எடுத்து போட்டு ஒரு சர்ச்சையை கலப்பலாம்னு சொல்லி தனியாக எடுத்து போடுறாங்க.
ராகுல் காந்திக்கு இது அட்வைஸ் வருது. ஏன்னா அமித்ஷாவோட ஸ்டேட்மெண்ட் நீங்க கூறுவது போல அதான் சொன்னாரு. நீங்க இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு? பாருங்க, 2 நாள் மேலவை, அது 2 நாள் மக்களவை, 2 நாள் நம்ம ராஜ்யசபா, அதாவது மேலவையில சர்ச்சை நடந்தது. இந்த சர்ச்சை வேணும் கேட்டுதான் ராகுல் காந்தி. ஏன்னா 75 வருஷம் ஆச்சு இந்திய அரசியல் சட்டம் மேல ஒரு ஸ்பெஷல் டிபேட் வேணும். சரி, கவர்மெண்ட்டும் ஒத்துட்டு எடுத்து சபாநாயகர் 2 அவை சபாநாயகர்களும் ஒத்துண்டாங்க, டிபேட் ஆரம்பிச்சிச்சு. ஆனா டிபேட்ல பாருங்க, எதை புரிஞ்சுக்கல காங்கிரஸ் தான், இந்திய அரசியல் சட்டத்தை பத்தி பேசும்போது அது காங்கிரஸுக்கு ஒரு வீக் ஸ்பாட். 77 தரம் காங்கிரஸ் கான்ஸ்டிடியூஷனை மாத்திருக்காங்க. அட பல முறை பயங்கரமா மாத்திர பீரியட் பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி. இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க சாப்டர் முடியல. ஏன்னா இவங்க ரொம்ப இந்திய அரசியல் சட்டத்தை ரொம்ப யோக்கியமாக அதை இதுபடுத்ததாகும், மற்றவங்கெல்லாம் ஒண்ணுமே செய்யல, பிஜேபி அரசியல் சட்டத்தை கண்டுக்கவே இல்லை, இதை முடித்திடுவாங்க, இந்திய அரசியல் சட்டத்தை தள்ளி வச்சிருவாங்க, அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நீங்க பாராளுமன்ற தேர்தல் 2024 என்ன பார்த்தீங்க? தெலங்கானால ஒரு அதாவது தேர்தல் கூட்டத்தில் பேசும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாரு? இவங்க இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு பிராமிஸ் பண்றாங்க. ஆனா இடஒதுக்கீடுங்கிறது அடிப்படையாக நீங்க இவங்களுக்கு கொடுக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு. காரணம், மதத்துக்கு அங்க இடம் கிடையாது. அப்படி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிர்த்து இருக்கும் ஒண்ணு. இரண்டாவது, அப்படி நீங்க நுழைச்சிட்டீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் அதை அகற்றி விடுவோம். அதை எப்படி டாக்டர் பண்ணாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா இருக்கிற எல்லா இடம் ஒதுக்கீடும் அழிச்சிருவோம்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு பாருங்க, அந்த கேம்பெயின் பெருசா கிளம்பிச்சு. தலித் சமுதாயினரை பயமுடுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணி அமித்ஷா ஏதோ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்னா இதெல்லாம் முடிச்சிடுவான்னு. அந்த மாதிரி பிஜேபியோட ஐடியாவே கிடையாது. இல்ல உங்க தலைவர்கள் சொன்னாங்க 400 சீட்டு வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மாத்திருவோம், இந்த இடஒதுக்கீடை மாத்துவேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இடஒதுக்கீடை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கமிட்மெண்ட் குறையவே இல்லையே. ஆனால் இவர் சொன்னதாக சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி இதுல பிரச்சனையாச்சு. ஏன்னா பிஜேபி அதை இக்னோர் பண்ணாங்க. இது பொய் பேச்சு தானே பண்றாங்க. ஆனா ஒரு மாசத்துக்குள்ள பெரிய டேமேஜ் பெருசாயிடுச்சு. இந்த தேர்தல் நடந்து கொண்ட பெரிய டேமேஜ் எப்படி ஆச்சுன்னா, இதை சொல்லி 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 காமிச்சு காங்கிரஸும் சரி சமாஜ்வாதி பார்ட்டி கட்சிகள்லாம் தலித் சமுதாயத்தை பயமுடுத்தினாங்க. பாரு இப்படி பேசுறாங்க. அவங்களுக்கு கன்ஃபியூஷன்ல பயம் வந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, யூபியில உத்தரப்பிரதேசத்துல பிஜேபிக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு குறைஞ்சு போச்சு. அதேதான் மகாராஷ்டிராலையும் ஆச்சு. ஓஹோ, இப்படி நம்மள போய் இது வீடியோ போட்டு நம்மள அடிச்சுட்டாங்களேன்னு பிஜேபி தலைமைக்கு அப்பதான் உணர்ந்தாங்க. ஆனா பை தேர் இட் வாஸ் டூ லேட். இந்த வாரம் மீண்டும் அதே மாதிரி, ஏன்னா மகாராஷ்டிரால பிறகு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருந்தது. 200 ஓபிசி சமுதாயங்களோட பேச்சுவார்த்தை நடந்தது இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல. அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு பல தலைவர்களை டிப்யூட் பண்ணாங்க. போய் பேசுங்க, சொல்லுங்க, இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, ஏன் இப்படி போய் பரப்புறீங்கன்னு. அதனால்தான் மகாராஷ்டிரால மூடு திருப்பி மாறி போச்சு. காங்கிரஸ் இதுவரை பண்ண பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் புரிஞ்சுட்டாங்க தலித் மக்கள். அதனால திருப்பி ஓட்டு திருப்பி வந்துட்டாங்க. அதனால காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. முதல்ல இவிஎம் சொல்லி பார்த்தாங்க, எலெக்ஷன் கமிஷன் சரியில்லைன்னு பார்த்தாங்க. ஆனா சில இடங்கள் இவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, சில மாநிலத்திலும் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இவிஎம் ஒன்று எப்படி சொல்றோம், அதை மற்ற எதிர்கட்சிகளும் ஒத்துக்கல. காங்கிரஸ் கேடர் கூட அதை ஒத்துக்கல. இது என்ன இப்படி நம்ம போய் பிரச்சாரம் பண்றோம், இவிஎம் சரியில்லைன்னு. அதுல ஒரு செட்பேக் ஆச்சு. இப்ப மீண்டும் இருக்கிற முயற்சி அதே முயற்சி தான் சேத்துராமன். டெல்லியில தேர்தல் வருது இந்த வருட கடைசியில, நவம்பர்ல, அடுத்த நவம்பர்ல பீகார்ல வரப்போகுது. இதை திருப்பி ஒரு ஆன்டி தலித் பார்ட்டி அப்படின்னு ஒரு லேபிள பிஜேபிக்கு குத்தணும். எப்படி குத்துவது? பிரதமர் மோடியோ மக்களவையில அடிச்சு போட்டு சொல்லிட்டாரு, நீங்க பண்ணாத டூழியும் கான்ஸ்டிடியூஷன் வச்சிருந்து வர்ணிச்சு.
எங்களுக்கு இந்திய அரசியல் சட்டம் வந்து நாங்கள் அதை எப்படி பார்க்குறோன்னா, எங்களுக்கு அது ஒரு கைடிங். இது ஏழ்மையை ஒழிப்பதற்கு நாங்கள் எடுத்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்னாடியில் இருப்பது இந்திய அரசியல் சட்டம். அதோட ஸ்பிரிட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். குடிநீர் வசதியாக இருக்கட்டும், வீடு கட்டி கொடுப்பதா இருக்கட்டும், குடியிருப்பாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், இல்லை மகளிருக்கான இருக்கிற திட்டங்கள் இருக்கட்டும், விவசாயிகளுக்கான திட்டங்கள் இருக்கட்டும், இது அடிப்படையில் இருப்பது நமது கான்ஸ்டிடியூஷன் ஸ்பிரிட் அப்படின்னு பிரதமர் எடுத்து அடிச்சு பொறுக்கி சொல்லிட்டார். அமித்ஷா அதை சொன்ன பிறகு என்ன பட்டது, ஏன்னா ராகுல் பேசும்போது சரியா பேச முடியல அவரால். அவரு ரொம்ப அழகா பிஜேபி இதெல்லாம் செஞ்சு நீ கான்ஸ்டிடியூஷனை கெடுத்துட்டீங்கன்னு கூட சொல்லல. அவர் அந்த ஏகலவ்யா கதைக்கு போயிட்டாரு. மகாபாரத் பேசினாரு, துரோணாச்சாரியா பேசினாரு. அவர் ஏகலவ்யா விரல பண்ணாம நீங்க நம்ம இளைஞர்களுக்கு இதை கெட்ட விரல வெட்டிட்டீங்க அப்படின்னு கொண்டு போயிட்டார். அது ஒரு பெரிய இம்ப்ரெசிவ் ஸ்பீச்சா படல. அதுக்கு பிறகு இவ்வளவு பேசினதை கேட்டுட்டு அவைக்குள்ளும் சரி அவை வெளியிலும் சரி பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணாங்க, இது செல்ஃப் கால் போட்டாங்களோ காங்கிரஸ், சரியா ஒன்றும் பேசவே இல்லை, அவங்க திருப்பி இப்படி அடிச்சிட்டாங்களே. அதே மாதிரிதான் மேலவையிலையும் போச்சு டிபேட். அமித்ஷா ரொம்ப அக்ரெசிவா எடுத்து சொன்னாரு, நீங்க என்ன பேசுறீங்க, அம்பேத்கருக்கு லிப் சர்வீஸ் கொடுக்குறீங்க, அம்பேத்கர் 2 தரம் தோக்கடிச்சீங்க, அம்பேத்கர் கடைசியில் அவர் சாகிற நேரத்தில் அவர்கிட்ட ஃபைனான்சியல் பண வசதிகள்லாம் கூட சரியா இல்லை, அவருக்கு பாரத் ரத்னா நீங்க இருக்கிறவர்கள் கொடுக்கவே இல்லை. விபி சிங் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது பிஜேபி சப்போர்ட்ல, லெப்ட் சப்போர்ட்ல 2 சப்போர்ட் இருந்து விபி சிங் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க 1990. அதுவரையில் அவர் பாரத் ரத்னா கூட தயாரா இல்லை. இதை தவிர்த்து ஜவஹர்லால் நேரு, அம்பேத்கர் சட்ட அமைச்சரா இருந்தார். அவர் வெளியில போகும்போது சந்தோஷப்பட்டார் இவர் போறார். ஏன்னா அவருக்கு கருத்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா 1931 இருக்குது. 2வது வட்டமேஜை கான்ஃபரன்ஸ் இருந்தது லண்டன்ல, அப்போலேருந்து இருக்குது. எதை வச்சுட்டு, இந்த இட ஒதுக்கீடு வச்சுட்டு அம்பேத்கரை பிரிட்டிஷ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க, நீ கேளுங்க. அவர் சொன்னாரு, எப்படி இஸ்லாமியர்களுக்கு நீங்க ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்க தயாரோ அதே இது எங்க தலித் சமுதாயத்துக்கு கொடுங்க, டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் கொடுங்கன்னு கேட்டார். அதை காந்தியடிகள் ஒத்துக்கல. காந்தியடிகள் சொல்ற அந்த மாதிரி பண்ணா இந்து சொசைட்டி இதாயிடும், அப்படி ஆக தேவையில்லை அப்படி. ஆனா இஸ்லாமியர்கள் கொடுக்கறது காந்திஜி ஒத்துண்டாரு, காங்கிரஸ் தயாரா இருந்தது. அது அம்பேத்கருக்கு பிடிக்கல. அது அந்த கருத்து வேறுபாடு தொடர்ந்து ஃபைனலா ஒரு அக்ரிமெண்ட் ஆச்சு 1932. பூனா பேக்ட் சொல்லுவாங்க. காந்திஜிக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆச்சு. அதுல இந்த இடஒதுக்கீடு முதல் முறையாக வந்தது இந்த ப்ரொவின்ஷியல் அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கு. அப்போ ஃபுல் அசம்பிளி கிடையாது, அது சுதந்திரத்து பிறகுதானே வந்துச்சு. இது வரலாறுங்க. இந்த வரலாறுல பாத்தீங்கன்னா 2 முறை அவர் முதல்ல இதை விட்டு போனாரு, எதை சட்ட மந்திரியா இருந்தார், விட்டாரு பதவி, அதாவது இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல. அது பிறகு பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான மரியாதை கிடையாது. இதை தவிர்த்து சேத்துராமன், எல்லாருக்கும் தெரியும் ஜவஹர்லால் நேருக்கும் நம்ம லார்ட் மவுண்ட் பேட்டன், நம்ம முதல் கவர்னர் ஜெனரல் இருந்தார் இல்லையா, அவரோட மனைவி இட்வினாவோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அதுல இவர் கடிதாசி எழுதுவார் இட்வினாக்கு, இந்தியாவோட அரசியல் நிலைமையை பற்றியும். அவங்க இருந்துட்டு திரும்பி போனப்புறம் கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு. அம்பேத்கர் தோத்ததாக ரொம்ப சந்தோஷப்பட்டதா லெட்டர்ல இருக்குது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் பயப்படுறது. அதனால தான் சோனியா காந்தி ஒரு லெட்டர்லாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வெளில வந்த உடனே அது புக்கில் வந்துருச்சு. அதாவது அம்பேத்கருக்கும் காங்கிரஸ் குடும்பத்துக்கும், அதாவது காந்தி நேரு குடும்பத்துக்கு, நேரு காந்தி குடும்பத்துக்கு ஒரு இது இருந்தது, கசப்பு இருந்தது. அதைத்தான் அமித்ஷா சொன்னாரு, நீங்க செய்யாத காரியம்லாம் ஒன்னா ரெண்டா எல்லாம் பண்ணிருக்கீங்க அம்பேத்கருக்கு எதிர்த்து. இப்ப அம்பேத்கர் ஜபம் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியல் என்ன பாருங்க, பிஜேபி வளர்ந்த காரணமும் காங்கிரஸ் தேஞ்ச காரணமும் இதுதான். ஒரிஜினல் சப்போர்ட் பேஸ் தலித் இருந்தது காங்கிரஸ், அது முள்ள நழுவி இங்கே போயிடுச்சு பிஜேபி பக்கம். இப்ப அதை திருப்பி மீண்டணும், அது திருப்பி எப்படி நமக்கு வருங்கிறதுக்காக இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க.
இது தலித் விரோதி கட்சி. ஆனா இது தலித் விரோதி கட்சின்னு சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. இன்னைக்கு அதிகமாக ஷெட்யூல் காஸ்ட் எம்பிஸ் உள்ள கட்சி, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் உள்ள அதிகமாக உள்ள கட்சி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. இந்த நிலைமையில எப்படி நம்ம என்ன செய்வதுங்கிறதுல தான் இதை யோசிச்சாங்க. அவர் சொன்னது இவ்வளவுதான். இப்ப நீங்க கூறினது போல இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு நீங்க அம்பேத்கர் அம்பேத்கர் இது பண்றீங்க, இவரை பேரை இவ்வளவு தூரம் எடுத்து கடவுள் பேரை எடுத்துக்கலாம் புண்ணியம் இருக்கணும், அதுக்காக அம்பேத்கர் சின்னவராகவோ கடவுள் பெரிசாகவோ அந்த மாதிரி நோக்கத்துல அவர் சொல்லவே இல்லை. நீங்க வடமொழியில இருந்தாலும் அதை கேட்டு பாருங்க, கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம கூட சாதாரண லாங்குவேஜ்ல சொல்லுவேன். இப்ப யாரு இப்ப ஒண்ணு இல்லைங்க, யாருக்கா ரொமான்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நீ விழுது விழுது அவ பேர் எடுத்திருந்தா அது கடவுள் பேர் எடுத்தா உனக்கு புண்ணியம் ஆயிருக்கும். இது நார்மல் கான்வர்சேஷன் தானே. எல்லா மொழியிலும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கும். நீ அவளுக்காக உயிர் விட்ட, அவ பேர் எங்க போயாச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது கடவுள் பேர் எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லைன்ல அருணகிரியே பாடலையா, அருணகிரி நாதரே. நான் முருகனை மறந்துட்டேனே அவரை பத்தி, அது அந்த மாதிரி கதை தான் இது. அத ஒரு வேற விதமாக நம்ம இந்தியன் மொழியில பல மொழிகள் இப்படிதான் சொல்லுவாங்க. அரே இஸ்கே நாம் லேने जगह भगवान का नाम लेता. அதற்கு இதுக்கு அதுக்கு கம்பேரிசன் இல்ல. டாக்டர் அம்பேத்கர் தலித் சமுதாயத்துக்கு அவருக்குள்ள மரியாதை, அவர் வெறும் தலித் சமாஜ் கொண்டு சொந்தம் இல்ல, தலித் சமுதாயத்துக்கு கொண்டு இது இல்ல, அவர் எல்லாருக்குமே. ஏன்னா அவரு இதுல சில சமயம் ஒரு கருத்து வருது என்னன்னா, இந்துத்துவக்கும் அம்பேத்கருக்கும் இதுனா இருந்தது ஒத்துக்கு இல்லையா. அவர் அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல போயிருக்காரு, ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் கூட நடத்தியிருக்காரு. அவரோட இது என்ன இருந்தது, இந்து சொசைட்டியில தலித் சமுதாயத்து மீது நிறைய குற்றங்கள் நடக்கிறது, அட்ராசிட்டிஸ் நடக்குது, இந்து இந்து சொசைட்டி அதை மாற்றணும், அதுல சீர்திருத்தம் வரணும், ரிஃபார்ம்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் அம்பேத்கர் பாடுபட்டார். அதனால்தான் பாருங்க, அவர் இதுக்கு இது இது நம்ம இந்த மதத்தை விட்டு வெளியேறினாதான் நமக்கு ஒரு டிக்னிட்டி கிடைக்கும். ஏன்னா அவரோட ஃபைட் வந்து டிக்னிட்டிக்காக. அதனால்தான் அவர் பௌத்த மதத்தை எடுத்திருந்தாரு, இஸ்லாமியக்கு போல கிறிஸ்டியனிட்டிக்கும் போல அவர். ஏன்னா அது ரெண்டும் செஞ்சா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு நினைச்சாரு. சோ அம்பேத்கருக்கும் இந்துத்துவக்கும் எங்க கிளாஷ் வரும்? அட் ஆர்எஸ்எஸ்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சேர்த்துறாங்க, நாங்க ஜாதி பத்தி கேட்கவே மாட்டாங்க. ஜாதி எனக்கு பல ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் நான் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன், ஆர்எஸ்எஸோட மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இன்டர்னல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி யாரும் கேட்க மாட்டாங்க, ஜாதியே கிடையாதுங்க. ஏன்னா டாக்டர் ஹெகடேவார் ஆர்எஸ் செட்டப் பண்ணும்போது அந்த அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய பிழையா இருந்தது நம்ம சமுதாயத்துல. இதனால இந்து சொசைட்டில ஒற்றுமை இல்லாத போச்சு. சோ இப்போ திருப்பி அமித்ஷா சொல்றது இது பெருசு பண்ணி இதை பண்ணலாம். இதுல ஒரு விஷயம் ஆச்சுங்க, என்ன சேத்துராமன், தனியாக அதானி மேட்டர் எடுத்துன்னு பண்ணும்போது காங்கிரஸோட எந்த எதிர்கட்சிகளும் ஒன்னா சேரல. இந்த மேட்டர்ல எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க. ஏன்னா தலித் ஓட்டு விட்டு கொடுத்தா வம்பு, உண்மை என்னவோ வேற, எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்ன நடந்ததுன்னு. ஆனா இந்த பொய்ய பரப்பினா தானே நமக்கு 2 ஓட்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன் இதுல அவர் நிறத்தை மாத்திட்டார். ஒயிட் டி ஷர்ட் போட்டு டெல்லி குளிர, நான் கூட எல்லாம் மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இங்க டெல்லியில நல்ல குளிர்றது, அது கொஞ்சம் மழை வேற பெஞ்சு குளிர ஏத்திடுச்சு. அவர் என்னடானா எப்போது டி ஷர்ட் கேட்டா குளிர் தாங்கிறதுங்கிறாங்க. அதுக்கு சில பேர் சொல்றாங்க இல்ல அவருக்கு இட்டாலியன் ஜீன்ஸ் இருக்குது, யூரோப்பியன் ஜீன்ஸ் இருக்கிறதுனால அவரோட தேகம் தாங்கிறது எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அம்மா இட்டாலியன் தானே, அதனால அது யூரோப்பியன்களுக்கு இப்ப ஆங்கிலேயர்களுக்கு சரி வெஸ்டர்ன் அவங்களுக்கு நல்லா தாங்க முடியும் குளிர், அவங்க வெயில் தாங்காது. இப்ப சோனியா காந்தி வெயில்ல வரமாட்டாங்க, அவருக்கு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதனால்தான் பல பொதுக்கூட்டத்துக்கு போக மாட்டாங்க சோனியா. இதுல இவர் நீளத்தை மாட்டிட்டார். அமித்ஷாவை திட்டுறதுனால எல்லாரும் ஒன்னா வந்தாங்க. அதுலதான் அந்த சம்பவம் நடந்தது. 2 பிஜேபி எம்பிஸ் தள்ளி விட்டாங்க. அவங்க சொல்றது இவர் தான் தட்டினா. ஆனா ஒண்ணு பாருங்க, இந்த மேட்டர் எப்படி டிராமாவை போயிடுத்து பாருங்க. அதானி மேட்டர்ல யாரும் நம்மளை கண்டுக்கிறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எதிர்கட்சிகளும் சேர தயாரா இல்லை. மமதாவா இருக்கட்டும், அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், என்ன இவர் ராகுல் காந்தி திருப்பி திருப்பி அதானி உட்காந்துட்டு இருக்கா, அதுல ஓட்டு வர்றது இல்லை, ஒண்ணு இல்லை. அதை தவிர்த்து நமக்கு வர வறுமுடியும் போயிடும் அதானி எதிர்த்து பேசினா. அதானி எல்லா கட்சிக்கும் கொடுக்குறாரு.
அதனால அவங்க தள்ளி இருந்தாங்க. சரி, எப்படியாவது ஒற்றுமையை காமிக்கிறதுக்கு இந்த மேட்டர் கரெக்டா போச்சு. ஆனா உண்மை எல்லாருக்கும் தெரியும், அந்த மாதிரி இல்லவே இல்லைன்னு. ஆனா இதுல நின்றுட்டு போறது இன்னைக்கு பாருங்க, பர்பானின்னு ஒரு இடத்துக்கு போயிருக்காரு மகாராஷ்டிரால. அங்க என்ன நடந்தது? இப்ப டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஒரு சம்பவம். ஒரு அம்பேத்கர் சிலையை யாரோ உடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு போராட்டம், கொந்தளிப்பு ஆச்சு. அதுல ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு போனாங்க. அவரை சிறையில் இருக்கும்போது இறந்துட்டார். அவர் இறந்தவர் ஒரு தலித். இத ராகுல் காந்தி இன்னைக்கு அங்க போய் அவர் குடும்பத்தினரை பார்க்கறது, போலீஸ் தான் அவரை கொலை செய்தார். ஏன்னா அங்க பிஜேபி ஆட்சிக்கு இருந்ததுனால, பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுனால பிஜேபி செய்த கொலை. சார் இந்த விஷயம் எப்பதான் ஞாபகம் வந்தது அவருக்கு? டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதின்னு சொல்றீங்க. இப்போ அவருக்கு 20 தேதிக்கு மேலதான் ஞாபகமே வந்திருக்கு. அப்போ இல்ல, இப்பதானே அவர் நீல டி ஷர்ட் போட்டிருக்காரு. அதனால இப்ப நிறத்தை பார்த்து, நீலம் வந்து அம்பேத்கருக்கு பிடிச்ச கலர். அவர் கோட் கூட பாத்தீங்கன்னா நீல கலர்ல இருந்தது. அண்ட் இப்ப பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதியோட கட்சி கூட நீலம். அப்புறம் இந்த நியோ புத்திஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த நீல சக்கரம் தான் இருக்கும். தர்மா வீல், பௌத்த தர்மத்துல அந்த வீல் இருக்கு பாத்தீங்களா, தர்மா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியில கூட பாத்தீங்கன்னா அந்த கொடியில வந்து அவங்க நீளத்தை வந்து தலித்தோட ஒரு அடையாளமா காட்டுறாங்க. ஆனா இவர் டி ஷர்ட் கலர் நல்லா இருக்குது சேத்துராமன், வெள்ளையோட நல்லா இருக்குது, அழுக்கு நிறைய தாங்கும். அண்ட் ப்ளூங்கிறது ஒரு நல்ல கலர் இது. நிச்சயமா. ஆனா இந்த கலர் காங்கிரஸ் ஹெல்ப் செய்யுமா? இதனால வரப்போற டெல்லியில ஏதாவது ஓட்டு விழுமா? பீகார்ல தனித்த, இங்க டெல்லியில என்னன்னா அவங்க போட்டியிடணும். ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு பக்கம் பிஜேபி. இப்பதான் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி ஒன்னா நின்று 7 சீட்டு பிஜேபிக்கு போயிடுச்சு. இப்ப அடுத்த அசம்பிளி எலெக்ஷன்ல பாருங்க, போன தடவை நடந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸுக்கு பல தொகுதியில் டெபாசிட் போச்சு. காங்கிரஸ் நிலைமை சரியில்லை. ஏன்னா அதுக்கு அட்டென்ஷனே கொடுக்கல. இவர் சும்மா டிஷர்ட் மாட்டிட்டு மோதி மோதி எதிர்த்து போராட்டம் நடத்துறாரு. பப்ளிக்ல அதுக்கு ரெசனன்ஸ் கிடையாது, இம்பாக்ட் இல்லை. இப்ப என்ன யோசிக்கிறார், சரி இப்ப தலித்தை எப்படியாவது திருப்பி விட்டுருவோம், இஸ்லாமியர்கள் கூட இருக்காங்க, தலித்து வந்துருச்சுன்னா ஓபிசி உடச்சுக்கிடுச்சு, நம்ம பண்ணிட்டா நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்துருவோம். முழுக்க முழுக்க அரசியல்ல எப்படி நம்ம ஆட்சி பிடிப்பதுன்னு ஒரே இதை பிடிச்சுட்டாரு. ஒரு டயத்துல ஆட்சி என்பது விஷம்னாரு, பவர் இஸ் பாய்சன் லெக்சர் கொடுத்தாரு. இப்ப அவர் பார்க்கிறாரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆயிடுச்சு, அடுத்து பிரதமர் ஆனோம். சார், மூணாவது விஷயம் நம்ம கடந்த வாரம் டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அதாவது திரு அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் இல்லையா? அதை தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் விடுவிக்கப்பட்டார் ஜாமீன்ல. அது தெரியும் நமக்கு. அவர் வீடு வந்து சில பேர்களால தாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவங்க வந்து ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க, தகவல்கள்லாம் வருது. இந்த பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லைங்க, அல்லு அர்ஜுன் வந்து அந்த புஷ்பா 2 அந்த படம் நல்ல வெற்றி நடப்பட்டு போயிட்டு இருக்கு, ரொம்ப சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு தேதிக்கு நான் கேள்விப்படுறது என்னன்னா, உலகம் எங்க ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கோடி தாண்டிருச்சு. நம்ம நாட்டில் அதோட இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 100 கோடி மேலே போயிடுச்சு. அதுக்கிட்ட 1200 கோடி வரையும் போயிடுன்னு பேசிக்கிறாங்க. ஒன்று, இது சக்சஸ்ஃபுல் மூவி. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவருக்கு தெலங்கானால பிஆர்எஸ் இருந்து பார்த்தீங்களா, நம்ம கேசிஆரோட தொடர்பு உண்டு. இவரோட மாமனார் வந்து பிஆர்எஸ் கட்சியிலே இருந்தாரு. அவர் வந்து ஸ்ரீனிவாச ரெட்டி, அவர் இப்ப காங்கிரஸ்ல சேர்ந்தாரு அங்க தெலங்கானா எலெக்ஷன் முன்னாடி. இவர் டைரக்ட் அரசியல் இல்ல, ஆனா பிஆர்எஸ் கேம்பெயினும் பண்ணியிருக்காரு அல்லு அர்ஜுன். இவரோட சொந்த இது பாத்தீங்கன்னா, இவர் சித்தப்பா சிரஞ்சீவி வந்து அவருக்கு சித்தப்பா மாமா முறை. பவன் கல்யாண் அவருக்கு, இவர் அரசியல் குடும்பத்துக்கு இவர் தொடர்பு உண்டு. ஆனா அந்த சம்பவம் நடந்தது டிசம்பர் 3ஆம் தேதி நடந்த சம்பவம் ஹைதராபாத்ல சந்தியா தியேட்டர்ல. அன்னைக்குதான் அங்க ரிலீஸ் ஆகுது படம். இவர் போனாருங்க. போன பிறகு அந்த இடத்துல இவர் வந்துட்டாருன்னு சொன்ன கூட்டம் அதிகமாகி ஒரு ஸ்டாம்பேட் நிலைமை வந்து, ரேவதி என்ற 35 வயது ஒரு பெண்மணி ஸ்டாம்பேட்ல உயிர் எடுத்துட்டாங்க.
அவரோட குழந்தைக்கும் பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அங்கேருந்து நீங்க கிளம்பிடுங்க, எங்கேயாவது கிளம்பி சொல்லிட்டாங்க. இல்ல 2 3 குற்றச்சாட்டு வருது. என்னன்னா, இவர் போலீஸ்ட்ட பர்மிஷன் வாங்காம வந்தாரு. 2வது இவர் வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு முழுக்க போய் பார்த்துட்டு தான் படத்தை முடியிற வரையும் பார்த்துட்டு இருந்தாரு. வரும்பொழுது கார்ல ஓப்பனா வந்துட்டு போனாரு, போகும்போதும் ஓப்பனா இது பண்ணாரு. அதனால கூட்டம் சர்ஜ் ஆச்சு. அண்ட் இவர் வந்து இப்போ ஓவைசியோட இவர் இருக்கிற தம்பி அக்பருதீன் ஓவைசி தெலங்கானா சட்டசபையில இதுல சர்ச்சை போது சொல்றாரு, இவர் சொன்னாரு ஸ்டாம்பீடு ஒருத்தர் செத்துட்டார்ல, நம்ம படம் வெற்றி போகணும். அது மாதிரிலாம் இவர் சொல்லலைன்னு சொல்றாரு. எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கும் தெலங்கானா முதல்வர் நம்ம ரேவந்த் ரெட்டிக்கும் இவருக்கும். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா தான் இருக்காரு. அப்புறம் அந்த குடும்பத்தை சந்திச்சாரு, அவங்க செலவை ஏத்துக்கிறேன்னாரு. இதற்கு இடையே இன்னைக்கு நடக்கிற சம்பவம் பார்ப்போம். நீங்க சொன்ன போது அந்த இது நடந்தது, அவங்க வீட்டை தாக்கினாங்க. போனது யாரு? ஆல் ஒஸ்மானியா ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஃப்ரண்ட்டுக்கு. அந்த ஃப்ரண்ட் எப்போ வந்தது கூட தெரியாது. அந்த ஃப்ரண்ட் போய் இருக்கிற பூச்செட்டியெல்லாம் உடச்சி கடிச்சு பண்ணி ஒரு வெண்டலிசம் பண்ணி அவரை பயமுடுத்துறதுக்கு காங்கிரஸ் அவருக்கு முழுமையா எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்புக்கு காரணம் என்ன? ஒரு கேள்வி வருது. இதை தவிர்த்து தெலங்கானா போலீஸா இருக்கட்டும், ஹைதராபாத் போலீஸா இருக்கட்டும், போலீஸோட கடமை இப்போ இவங்க தரப்புல சொல்வது என்னன்னா, சந்தியா தியேட்டர் ஓனரை அவங்க லெட்டர் அனுப்பிச்சாங்க, அல்லு அர்ஜுன் வறுப்புறாரு, இதுக்கு பாதுகாப்புக்கு வேண்டியதை பண்ணுங்க. ஹைதராபாத் போலீஸ் தரப்புல சொல்வது என்னன்னா, இவங்க எங்கள்கிட்ட ரிட்டர்ன் பர்மிஷனை வாங்கிக்கல, ஆனா அவர் வந்துட்டாரு, நாங்க இந்த மாதிரி வராதீங்கன்னு சொன்ன பிறகு கூட அவர் வந்தாரு, வந்து போனாரு. இதுல அலிகேஷன் கவுண்டர் அலிகேஷன் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது இன்னும் பின்னணி பாருங்க, இதுல எங்க பணம் மேட்டர் வருது. எங்க வருதுன்னா, இப்ப ஒருத்தருக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய பணம் கொடு. இன்னைக்கு ஒரு தெலங்கானா அமைச்சர் கோமட்டி ரெட்டி வெங்கட் ரெட்டிங்கிறவர் சொல்றாரு, அவர் கலாச்சாரம் பார்த்துக்கிற அமைச்சர், நீங்க வந்து 20 கோடி கொடுங்க அந்த குடும்பத்துக்குன்னு. ஏன்னா நீங்க போனதுனால தானே அந்த அம்மா செத்தாங்க, 20 கோடி கொடுங்க. அந்த வீட்டுல கல்லடிச்சு கலாட்டா பண்ணவங்க 1 கோடி கொடுன்னு சொல்லி கல்லை வீட்டு சேர்ந்தாங்க. அமைச்சர் என்னடானா 20 கோடி கொடுக்கிறாரு. இவர் சொன்ன பிறகு இவரோட என்ன சொல்றது, இவர் வந்து இந்த ஃபில்ம் ப்ரொடியூசர் பண்ண பாருங்க, இந்த புஷ்பா 2 ப்ரொடியூசர் போய் 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டார் அந்த குடும்பத்துக்கு. அல்லு அர்ஜுன் எல்லா இதுலயும் பிரஸ் மீட் எதுங்க இருந்தாலும் ரொம்ப ரெக்ரெட் பண்றாரு. இப்ப என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இவர் செலிபிரிட்டின்னு சொல்லி டார்கெட் ஆறாரா, இல்ல இந்த திரைப்படம் அமோக வெற்றியா இருக்கு, நமக்கு ஏன் கொஞ்சம் மாலை வெட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பிரஷர் பண்றாங்களா? 1200 கோடி போறதுனா நம்ம 200 கோடி கொடுக்கட்டுமே. இதற்காக காங்கிரஸ் அரசுல இருக்கிற அமைச்சர்கள் அது பிரஷர் போடுறாங்களா, பயமுடுத்துறாங்களா? ஏன்னா இவரை அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, ரேவந்த் ரெட்டி லைன் என்ன? இதுல யாரும் இது கிடையாது, எல்லாம் சட்டம் தான் வேலை செய்யறது, சட்டம் வேலை செய்யுதுன்னு சொல்லி கேஸை போட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அது நெகட்டிவா போச்சு, ரேவந்த் ரெட்டிக்கு நெகட்டிவா போச்சு, கவர்மெண்ட்டுக்கு நெகட்டிவா போச்சு. போலீஸோட குறைபாடுகளை மறைக்கிறதுக்காக ஒரு ஆக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு வந்தது மேட்டர். அப்போ இவர் ரேவந்த் ரெட்டி இதை டைவர்ட் பண்றதுக்காக இது மாதிரி பண்ணாரா? இதுல பாருங்க, திரை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இதை சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அல்லு அர்ஜுன் நீங்க இப்படி இது பண்ண முடியாது, ஆனா சிறையில் வச்சாங்க. வச்சுட்டு தெலங்கானா ஹைகோர்ட்ல இருந்து பெயில் கிடைத்த பிறகு கூட சூப்பரிண்டென்டென்ட் வீட்டுக்கு போயிட்டார். ஒரு நாள் இரவு ஜெயிலில் இருக்க முடியாச்சு. ஜோசிய நம்புறவங்க சொல்லுவாங்க, இதுல ஏதோ அவருக்கு ஜெயிலுக்குள்ள போனோம் இருக்குது, கிரகங்கள் அந்த மாதிரி பண்ணிச்சு, கிரக சேஷ்டைகள், ஆனால் உள்ள போயிட்டார் அவர். அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. இல்லைன்னா அவர் என்ன சூப்பரிண்டென்டென்ட் வீட்டுக்கு போயிட்டாரு, இவங்க பெயில் ஆர்டர் எடுத்துட்டு போன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இன்னைக்கு நாளை காலைன்னு. ஸோ 1 night he spent in prison. ஒரு இரவு
ஒரு கழிக்க முடியாச்சு. இதுல என்ன இப்ப பாருங்க, இது போற போக்கு பார்த்தீங்கன்னா, இல்ல இவர் ரொம்ப அரகெட்டா இருக்காரு, அல்லு அர்ஜுன் அரகெட்டா, ஏன்னா அவர் பார்த்தா அந்த மாதிரி தெரியல. ஆனா கட்டாயமாக இதுல அரசியல் இருக்குது. அண்ட் எனக்கு கோபப்படுது என்னன்னா, இதுல பண அரசியல் வருது. இதுல பிஆர்எஸ் பாருங்க, அவங்க சப்போர்ட்ல வந்திருக்காங்க. அதனால ரேவந்த் ரெட்டிக்கு இன்னும் கோபம் அதிகமா இருக்கு. போலீஸ் எல்லாரும் தாக்குறாங்க. இத இன்சிடென்ட்டை கண்டம் பண்ணல, இவருக்கு சப்போர்ட்ல ஏன் வந்தாங்க, அது வேற கடுப்பா இருக்குன்னு ரேவந்த் ரெட்டி பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க. ஆனா அப்புறம் புஷ்பா 2 படத்துல கூட பாத்தீங்கன்னா கதையும் அந்த மாதிரி தான் இருக்குது. கதையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆட்சி போயிடுறது, அவர் செஞ்ச அநியாயத்துக்கு அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்திருக்காரு அல்லு அர்ஜுன் அந்த படத்துல ஒரு கதாநாயகனா. இது இப்ப ரியாலிட்டியா அந்த மாதிரி பிளே அவுட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணுங்க, ரேவந்த் ரெட்டி தன் பாப்புலாரிட்டி அதே இதுல இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம். ரெண்டாவது, இவங்க ட்ரீட்மெண்ட் பண்றதை பார்த்தா இதுல ஓவைசி, ஏன்னா ஓவைசி இன்னைக்கு ரேவந்த் ரெட்டியோட ஒரு பார்ட்னர், சைலண்ட் பார்ட்னர் தான், அவங்க அலை தான், ஒரு விதமான அலையன்ஸ் இருக்குது. ஸோ இதுல சந்தேகம் வருதுன்னா இது ஏதோ பண வசூல் செய்யறதுக்கு வழியான ஒரு சந்தேகம் வருது. யார் பணம் செய்ய வசூல் பண்றான்னு நான் அதுல குற்றச்சாட்டு சொல்ல விரும்பல. இந்த படம் அமோகம் ஆயிடுத்து சொல்லி பண்றாங்களா? இதுல பாருங்க, பிலிம் ஸ்டார்ஸ் எல்லாமே ஷாக்ட். அவங்க சொல்றாங்க, இது மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் நடந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துன்னா நீ ஒரு அரசியல் தலைவர் மேல கேஸ் போட்டிருப்பீங்களா? அதுல விஷயம் காமிக்கிறாங்க. இல்ல ஒரு ரிலீஜியஸ் கூட்டமா இருக்கட்டும், இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஒண்ணு நடந்தது, ஒரு பாபா நடத்தினாரு, 125 பேர் மேல உயிர் இழந்தாங்க. அந்த பாபாவை ஒண்ணுமே பண்ணல, அந்த மீட்டிங்கை கூப்பிட்டவங்க மேலதான் கேஸ் ஆயிருக்குது. அவங்க சரியாக வழி செய்யவில்லை. ஸோ இது பின்னணி முழுக்க முழுக்க பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இடிக்குது. ஏன் அல்லு அர்ஜுனை டார்கெட் பண்றீங்க? அவருக்கு சரி கைது செஞ்சிட்டீங்க, இந்த கிரிமினல் நெக்லிஜென்ஸுங்கிறீங்க, கேஸ் போட்டாச்சு, அவ்வளோதானே, விட்டுருங்க. இல்லை ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட் ரேவந்த் ரெட்டி தராரு. அவர் பெரிய வில்லன், ஒரு ஹீரோவா இருக்கிறவரை வில்லனா காமிக்க பார்க்குறாரு ரியல் லைஃப்ல. ஆனா சம்பவம் பாருங்க, இந்த சம்பவம் இந்த சம்பவம் தான், ஒரு ஸ்டாம்பீட் ஆகுது. அப்புறம் எந்த ஸ்டார்ஸுமே போலீஸ், அப்புறம் போலீஸ் அவர் அங்கேருந்து வெளியே இது பண்ணாங்க, அவர் சொன்னவனே கிளம்பிட்டாரு, அதெல்லாம் இருக்குது வீடியோ. ஆனா போலீஸ் இப்போ வீடியோலாம் காமிக்கிறாங்க, அவர் முதல்ல போய் இஷ்டப்படல. இதுலேருந்து என்னங்க பாருங்க, படத்துக்கு இது நம்ம இன்னொரு சைடு சொல்லணும் என்னன்னா, படம் தயாரித்த பிறகு படத்துக்கு நல்ல பப்ளிசிட்டி வேணும்னு, அதை ப்ரொமோஷன் பண்ணணும்னு இப்ப இருக்கிற படங்கள் யார் எடுத்தாலும் ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டியிருக்கு. பிலிம் ஸ்டார்ஸே அவங்க அக்ரிமெண்ட்ல படம் நடிச்சு கொடுக்கணும், அதை ப்ரொமோட்டும் பண்ணணும்னு இருக்கு. இதுல இந்த மாதிரி சிச்சுவேஷனை எதிர்பார்த்திருக்கணும். ஏன்னா இவர் பாப்புலர் ஆக்டர். அதுக்கு போலீஸ் பாருங்க, போலீஸுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி தெரிஞ்சு வச்சுன்னு பந்தோபஸ்து செய்யணும், ஏற்பாடு செய்வது போலீஸோட கடமை. ஸோ இதுல பல பேரோட பிழைகள் இருக்குது. அல்லு அர்ஜுன் தரப்புல இருந்து இவர் போய் ஓப்பன் ஜீப்ல போய் ஓப்பன் வண்டியில போய் கை காட்டி கூட்டத்தை இழுத்திருக்காரு, அது செஞ்சிடக்கூடாது, அவர் உள்ளுக்குள்ள வருத்தப்படுறாரு. பட் அதே நேரத்தில் இதை ஒரு சாக்கா உபயோகப்படுத்தி அவர் மீது ஒரு கடுமையாக இது பண்ணி அவரை பிரஷரைஸ் பண்ணி ஏதாவது பைசா கேட்டு பார்க்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. நிச்சயமா சார், இதற்கான பின்னணி என்னங்கிறது கொஞ்ச நாள் தெரிய வரும். இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம்.